ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு என்னோட ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாமாங்க. மார்னிங் ஏர்லியாக இருந்துச்சு, வீட்டிலலாம் சாமி கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டெம்பிளுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்காக நியூ பஸ் ஸ்டாண்ட் நம்ம வந்தாச்சு. இங்கே வந்துட்டு நம்ம முத்துமலை முருகன் கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ அதனால முருகன் கோவிலுக்கு போகிற பஸ் எதுன்னு சொல்லி சர்ச் பண்ணி நம்ம பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. நம்ம சேலம் டு முத்துமலை முருகன் கோவிலுக்கு ஒருத்தருக்கு 29 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. நம்ம டிக்கெட்லாம் வாங்கிட்டு சூப்பராக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு பாப்பு ஒர்க் போயிட்டதுனால அப்பா அம்மா கூட இன்னைக்கு நான் கோவிலுக்கு வந்துட்டேன். நம்ம சேலம் டு முருகன் கோவிலுக்கு போகிற வரையும் அவ்வளோ நேச்சரிஸ்டிக்கான வியூவோட பேக்ரவுண்டில் பஸ்ஸில் நிறைய சாங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம இப்போ முத்துமலை முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நாம் ஒரு 600 meters வந்து உள்ளே நடந்து போகணும். அங்கே தெரியல பாருங்க தூரத்தில் நம்ம முருகரை பார்க்கறதுக்காக தான் இப்போ நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நல்ல ஒரு 12 o'clock வெயில போயிட்டு இருந்தோமா, அதனால கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் டயர்டாயிருச்சு. அப்புறமா அப்பாவும் நான் அம்மா எல்லாருமே பேசிட்டே ஜாலியாக நடந்து வந்ததில் அந்த டயர்ட்னஸ் எதுவுமே தெரியல. இப்போ நம்ம சூப்பராக கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். கோவிலுக்கு போகிற வழியிலே 2 சைடுமே அவ்வளோ கடைகள் இருக்கும். இப்போ நிறைய டெவலப் ஆயிடுச்சு கோவில். ஆஃப்டர் ஒரு 1 yearக்கு அப்புறமா இந்த கோயிலுக்கு வரதுனால முருகரை பார்க்க போகிறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டில் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம நடந்து வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் முருகனை பக்கத்துக்காக போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடிமர தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விளக்கு எல்லாம் தீபம் போட்டுட்டு அப்புறமா நம்ம முத்துமலை முருகரை போய் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக செம்ம காமாக பீஸ்ஃபுல்லாக நம்ம அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம். அப்புறம் முருகருக்கு கீழேயே நம்மளோட முருகனோட தியான மண்டபம், அங்கே முருகர் இருப்பார். செம்ம அழகாக இருப்பார். அவரையும் நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே முருகருக்கு திருக்கல்யாணம்லாம் பண்ணியிருந்தாங்க போல். ஸோ அந்த திருக்கல்யாணமில் வச்சு பூஜை பண்ணியிருந்த வளையல் மஞ்சக்கயிறு இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம வாங்கிட்டு செம்ம சூப்பராக நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. வெளில வந்து பார்த்தோன்னா பிரசாதம் முக்கியெல்லாம் நிறைய செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரேட்டாக இருந்துச்சா, ஸோ பாப்புக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு லட்டுலாம் வாங்கிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். அப்புறம் கோவிலுக்குள்ளேயே நிறைய ஸ்நாக்ஸ் கடைகள் வந்து இருக்கும். அங்கே பஜ்ஜி, போண்டா, வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி எல்லாம் புதுசாக செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சுட சுட போட்டுட்டு இருந்தாங்களா, அதனால வாழைக்காய் பஜ்ஜி, எனக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு பஜ்ஜி எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வாங்கிட்டு நம்ம வீட்டில் இருந்து புளி சாதம் கொண்டு வந்திருந்தோம். இதுக்கு மேட்சிங்காக உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் வச்சு செம்ம சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தோம். செம்ம ஒர்த்து. உருளைக்கிழங்கு பஜ்ஜி 10 rupeesக்கு அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு. செய்யும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம வெள்ளிக்கிழமை எந்த விதமான ஸ்பெஷல் டேவும் இல்லை அப்படின்னாலும் 1 dayக்கு மினிமம் 2000 peopleஸாவது இங்கே வந்து முருகரை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு அங்கே இருக்க கடைகளில் இருக்கவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு டெம்பிள் இப்போ நல்ல ஃபேமஸ் ஆயிருச்சு. அப்பா அம்மா எல்லாருமே ஃப்ரைடே அதுவுமா நம்ம முத்துமலை முருகன் கோவிலை வந்து பார்த்துட்டு அவரை தரிசனம் பண்ணது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. யாரெல்லாம் முத்துமலை முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கண்மணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய் கண்மணி.